சென்னையில் 7 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் ஈரானிய கொள்ளையர்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் கையாண்ட முறை ஈரானிய கொள்ளையர்கள் கையாளும் முறை போல் இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொள்ளையர்கள் கையாண்ட முறை ஈரானிய கொள்ளையர்கள் கையாளும் முறை போல் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். ஈரானிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தங்கியிருக்கும் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பல்வேறு மாநிலங்களில் தங்கியிருக்கும் கொள்ளையர்கள் இதுபோல் செயின் பறிப்பில் ஈடுபடுவது வழக்கம் என தகவல் தெரிவிக்கின்றனர். தப்பிச் செல்ல முயன்ற கொள்ளையர்கள் சுராஜ், ஜாஃபர் ஆகியோரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். கொள்ளையர்கள் கையாளும் முறை ஈரானிய கொள்ளையர்கள் கையாளும் முறை போல் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் இன்று ஒரே நாளில் 7 இடங்களில் நகை பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. 7 பெண்களிடம் நகை பறிப்பு சம்பவங்கள் இன்று காலை நிகழ்ந்திருந்தது. காலை 6 மணியிலிருந்து அந்த நகை பறிப்பு சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. குறிப்பாக சென்னை பெசன்ட் நகர் அருகே, அதே போல திருவான்மியூர், சைதாப்பேட்டை, கிண்டி, பள்ளிக்கரணை, வேளச்சேரி உள்ளிட்ட 7 இடங்களில் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரே கும்பல் தான் இந்த கைவரிசையை காட்டியிருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்தார்கள். அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் 2 பேர் பல்சர் பைக்கில் ஒரு ஊதா கலர் பை அணிந்தபடி, ஹெல்மெட் அணிந்தபடி 2 பேர் வரிசையாக நடந்து செல்லக்கூடிய பெண்களிடம் சங்கிலி தொடர் போல நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பது விசாரணையில் கண்டுபிடித்தனர். அதன் அடிப்படையில் அந்த கொள்ளையர்கள் எந்த வழியாக தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என்ற கோணங்களில் சென்னையின் தென் சென்னையின் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாக ஆய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக அடையாறு, திருவான்மியூர், சைதாப்பேட்டை, கிண்டி ஆகிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போதுதான் அந்த 2 கொள்ளையர்களும் இருசக்கர வாகனத்தில் விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விமான நிலையத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்து சென்றார்கள். அப்போது ஹைதராபாத்திற்கு ஒரு விமானம் புறப்படுவதற்கு தயாரான நிலையில் இருந்த போதுதான் அந்த கொள்ளையர்கள் அந்த விமானத்தில் தப்பிச் செல்ல முயன்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு 2 பேரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களுடைய 2 பேருடைய பெயர் விவரங்கள் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுராஜ், ஜாஃபர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இதற்கு முன்பாக சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், சேலையூர் ஆகிய பகுதிகளில் இதே போல கைவரிசை 8 இடங்களுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் கைவரிசையை காட்டியிருப்பது தெரிய வந்திருந்தது. அப்போது அவர்கள் கைதானார்களா என்ற விவரங்கள் இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை. போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கைதான 2 பேரையும் பலவந்தாங்கல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்கள் ஈரானிய கொள்ளையர்களா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஈரானிய கொள்ளையர்கள் எப்போதுமே சென்னை போன்ற நகரங்களுக்குள் நுழைந்து சர்வசாதாரணமாக நகை பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு அதன் பிறகு விமானம் மூலமாக தப்பிச் செல்லக்கூடிய சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக சென்னையில் இதே போல பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறையினர் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று அந்த கொள்ளையர்களை கைது செய்து சென்னை கொண்டு வந்த சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இவர்கள் ஈரானிய கொள்ளையர்களாக இருக்கலாம் என சந்தேகம் எடுத்திருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய பின்னணி குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.